Hi Chalam, this is Maga exercise 3.6 Lama, 4th sum. X power 9 minus 5 into x power 8 minus 14 into x power 7 equal to 0 என பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மிகையெண் மற்றும் குறையெண் மூலங்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மகா இது திட்ட வடிவில் கிடையாது. ஆமாம், கொடுக்கப்பட்டது என்னவோ அதை அப்படியே பார்த்துக்கலாம். கொடுக்கப்பட்டது என்னென்னு எடுத்துக்கிறோம். P of x equal to x நடுக்கு 9 minus 5 into x நடுக்கு 8 minus 14 into x நடுக்கு 7. குறிகளை பார்க்கலாம். முன்னாடி குறியில்னா ப்ளஸ், ஸோ ப்ளஸ் வந்திருக்கு, மைனஸ் வந்திருக்கு, மைனஸ் வந்திருக்கு. குறி ஒரு முறை தான் மாறி இருக்கா. இங்கேருந்து இங்கே சேம் குறி தான் இருக்குது, மாறல. ஸோ இது வந்து என்னது, ப்ளஸ் எக்ஸ்னு போட்டோன்னா மிகை மூலம். தேர்ஃபோர் மிகை மூலங்களின் எண்ணிக்கை எத்தனை செல்லும்? 1. அடுத்து குறை மூலத்துக்கு என்ன சாமி போடணும்? பி ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 9 மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் த பவர் 8 மைனஸ் 14 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பவர் 7. தட் இஸ் ஈக்குவல் டு அடுக்கு ஒற்றைப்படையாக இருந்தால் மைனஸ், ஸோ மைனஸ் எக்ஸ் பவர் 9. அடுக்கு இரட்டைப்படையாக இருந்தால் ப்ளஸ், குறி மாறாது, மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 8. அடுக்கு ஒற்றைப்படைனா ஜோடி இல்லாது தெரியல சாமி. 7 ஒற்றைப்படையாக இருக்கணும், மைனஸ் வரும். சார் ஒற்றைப்படையாக தான் மைனஸ், ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். குறியை பார்த்தலாம், மைனஸ் கமா மைனஸ் ப்ளஸ். மைனஸ் மைனஸ் குறி மாற்றம்ல இங்கே ஒரு மாற்றம் ஆகுது. தேர்ஃபோர் குறை மூலங்களின் எண்ணிக்கை எத்தனை சாமி வந்திருக்கு? 1 தான் வந்திருக்கு. அவங்க என்ன கேட்டாங்க? மூலங்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்க. அப்போ எத்தனை குறை மூலம் எத்தனை மிகை மூலம்னா அதிகபட்சமாக ஒரு மிகை மூலம் இருக்குது, அதிகபட்சமாக ஒரு குறை மூலம் இருக்குது. ஓகே சாமி, மொத்தம் எத்தனை மூலங்கள் தான் இருக்குது? 2 மூலம் தான் இருக்குது. மிகை மூலங்களின் எண்ணிக்கை 1, குறை மூலங்களின் எண்ணிக்கை 1. ஓகே. Hi Chalam, exercise 3.56 லமா 5th sum x power 9 plus 9 into x power 7 plus 7 into x power 5 plus 5 into x power 3 plus 3 into x என்னும் பல்லுறுப்புக்கோவையின் மெய்யெண் மற்றும் மெய்யற்ற கலப்பெண் பூஜ்ஜியமாக்கிகளின் துல்லியமான எண்ணிக்கையை கண்டறிக. அப்போ மிகை மூலம் கண்டுபிடிக்க போகிறோம், குறை மூலம் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரெண்டுத்துலேயும் மீதி போகக்கூடிய எத்தனை தீர்வுகள் இருக்கணும்? பூஜ்ஜியமாக்கிகள் 9 இருக்கணும். அந்த 9ல் எத்தனை வந்துச்சா பார்த்து மீதி இருக்குதெல்லாம் என்ன பண்ணோம்? கற்பனை மூலங்கள் தான். ஓகேவா? அல்லது மெய்யற்ற கலப்பெண் மூலம் தான் அது. போட்டுக்கலாமா? கொடுக்கப்பட்டது ஃபஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். திட்ட வடிவம் தேவையில்லை சாமி, அப்படியே போட்டுக்கங்க. எக்ஸ் பவர் 9 ப்ளஸ் எக்ஸ் பவர் 9 ப்ளஸ் 9 இன்ட்டு எக்ஸ் பவர் 7 ப்ளஸ் 7 இன்ட்டு எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அப்புறமா ப்ளஸ்ஸு, அப்புறம் ப்ளஸ்ஸு, கண்டினியூஸாக ப்ளஸ்ஸு, சேஞ்சஸே கிடையாது. 2 3 4 5. தேர்ஃபோர் மிகை மூலங்களின் எண்ணிக்கை 0. ஏன்னா அது குறி மாறவே இல்லை. இப்போ பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடலாம். ஸோ மைனஸ் எக்ஸ் பவர் 9 ப்ளஸ் 9 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பவர் 7 ப்ளஸ் 7 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 5 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் எக்ஸ். எல்லாமே அடுக்கு ஒற்றைப்படை தான் பாருங்கள். அடுக்கு ஒற்றைப்படையாக இருந்தால் மைனஸ், அடுக்கு ஒற்றைப்படையாக இருந்தால் மைனஸ், குறி மாறணும். அடுக்கு ஒற்றைப்படையாக இருந்தால் குறி மாறணும். அடுக்கு ஒற்றைப்படையாக இருந்தால் மைனஸ், குறி மாறணும். அடுக்கு ஒற்றைப்படை மைனஸ். அப்போ குறி பாருங்கள், மைனஸ் 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 மைனஸ். எந்த இடத்துலையும் குறி மாறவே கிடையாது. தேர்ஃபோர் குறை மூலங்களின் எண்ணிக்கை சேஞ்சஸே கிடையாது, 0. அப்போ குறை மூலமும் இல்லை மிகை மூலமும் இல்லைன்னா பி ஆஃப் எக்ஸினுடைய படி, பி ஆஃப் எக்ஸினுடைய படின்னு அது உயர்ந்த அடுக்கு தான் படி 9. இதில் குறை மூலமும் இல்லை மிகை மூலம் இல்லை. அப்போ மீது எல்லாமே என்ன மூலங்கள்? மெய்யற்ற கலப்பெண் மூலங்கள். சொல்லுங்கள் சாமி. மெய்யற்ற கலப்பெண் மூலங்கள் அல்லது மெய்யற்ற கலப்பெண் பூஜ்ஜியமாக்கிகள் அல்லது மெய்யற்ற கலப்பெண் தீர்வுகள் இல்லை மெய்யற்ற கலப்பெண் காரணிகள், இது மாதிரி எந்த வார்த்தை வேணாலும் சொல்லலாம். அப்போ மெய்யற்ற கலப்பெண், மெய்யற்ற அப்படின்னு சொன்னால் அது என்ன இருக்கும்? மெய் இல்லைன்னா அதாவது கற்பனை. ஓகேவா? தேர்ஃபோர் பி ஆஃப் எக்ஸுக்கு துல்லியமாக சொல்கிறாங்க. எத்தனை இருக்கணும்? கண்டிப்பாக 9 மெய்யற்ற கலப்பெண் பூஜ்ஜியமாக்கிகள், மெய்யற்ற கலப்பெண் பூஜ்ஜியமாக்கிகள் உள்ளன. கணக்கிலேருந்து அப்படியே எழுத வேண்டியதான் சாமி. ஓகே, தேங்க்யூ செல்லம்.